வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த பிரதேச சபை உறுப்பினராகவும் எமது கிராமம் சார்ந்தவனாகவும் கருத்து கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்களோட ஊரில் பிரதேச சபை முன்பள்ளி ஒன்று இருக்குது. 2 முன்பள்ளி இருக்குது, கலைமகன் முன்பள்ளி, பிரதேச சபை முன்பள்ளி. ஆனால் பிரதேச சபை முன்பள்ளியில் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆசிரியர் தான் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆசிரியருக்கு சில ஒரு 2 பெற்றோர்களுக்கு அவைக்கும் தனிப்பட்ட பிரச்சனையை எங்களோட கிராமம் சார்ந்து சொல்லிக்கணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த பிரச்சனை வந்த உடனே நாங்கள் முதல் போய் அவரோட சுமமான எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சு சரி என்று சொல்லி விட்டாச்சு. பிறகு திருப்பி அந்த பிரச்சனையை ஒரே ஒரு ஆள் தான் கிண்டி கொண்டு வந்தவர். அப்போ நாங்கள் அங்கே தீர்க்க இல்லாதன்னு சொல்லி எங்களோட பிரதேச சபை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடக்க பிரதேச சபை கூப்பிட்டு எங்களோட மீட்டிங் முடிய அவையாளை கூப்பிட்டு வச்சுனாங்க. வைக்கல அது சம்பந்தமாக எங்களுக்கு முறைப்பாடு போட்ட பெற்றோர் வேற இல்லை, இங்கே சமூக மலைக்கு இல்லை. அதே 19 பெற்றோர் இங்கே வந்திருந்தவர். 19 பெற்றோரும் வந்து ஆசிரியருக்கு ஆதரவாக தான் செயற்பட்டு கதைச்சவர். அப்போ அவையன்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுறதா இருந்தால் அந்த 19 பெற்றோரும் இங்கே வேலை மெனக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் அந்த ஒவ்வொரு நாளும் போகிறேன் அந்த இடத்துல, எங்களோட கிராமண்டபடியே நான் போய் கொண்டிருக்கேன். போய் அங்கே சின்ன பிள்ளையோட கதை கேட்க பிள்ளைகள் சொல்லுதுகள் எங்களுக்கு நல்ல டீச்சர்னான்னு சொல்லிடணும். அதே நேரம் அந்த பெற்றோரை கேட்க அவ சொல்லணும் நல்ல வேண்டு. ஆனால் இப்போ இதை எழுதி கொண்டிருக்கேன். இதில் முட்டை கடிதம் எழுதிக்கு ஓமன் தான் மக்கள் உண்டு. ஒரு கடிதம் எழுதியிருந்தால் இந்த கடிதம் என்ன மாதிரி எழுதுறோம்னா, அந்த மக்கள் எழுதியிருந்தால் ஒரு 10 பேராவது சைன் வச்சிருக்கணும். இதில் ஒரு ஆளாவது சைன் வச்சிருக்காண்டு பாருங்க. இந்த பேப்பரில் ஒரு சைன் இல்லை. நானும் ஒரு கடிதத்தை எழுதி போட்டு கொண்டு வந்து போடலாம். ஓமந்த மக்கள் உண்டு. நானும் ஓமந்த மக்களை தான் இருக்கிறேன். ஓமந்தேன் பிரதேச சபைக்கு வந்தால் பிரதேச சபையெல்லாம் உறுப்பினர். ஆனால் நான் ஓமந்தில் மக்களை தான் இருந்துருக்கேன். மக்களாக இருக்க இந்த சைனில் ஒரு ஆள் சைன் இருக்கா? சைன் இல்லாமல் ஓமந்த மக்கள் என்னன்னு எழுதுறது இல்லை. ஓமந்தே பேரை கெடுக்காமல் இருக்கணும். சரியா எங்கட கிராமம் வந்து இன்றைக்கு உலக நாட்டுக்கே தெரியக்கூடிய கிராமம் ஓமந்தேன்றது. அப்போ இந்த ஓமந்த கிராமத்தின் பேரை கெடுக்கிறதா இந்த வேலை செய்யணும். நாங்கள் எங்கட ஓமந்த கிராமத்தின் பேரை கெடுக்கிறதுக்கு நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒரு கொலையொன்று நடந்தது சிவமடுவில். ஆனால் ஓமந்தேன் எழுதியிருந்தது. அப்போ நான் அவருக்கு உடனே சொன்னேன், ஒரு ஊடகவியலாளருக்கு எடுத்து சொன்னேன், நீங்கள் வந்து உங்களுக்கு இடம் தெரியாட்டையும் கட்ட வந்து கேளுங்க, ஓமந்தில் எத்தனை பேர் இருக்கிறவன். அவர் மன்னிப்பு கட்ட கடிதம் எழுதியிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு ஊடகவியலாளர் தான். மன்னிப்பு கட்ட கடிதம் எழுதியிருந்தார். நாங்கள் தெரியாம வச்சுட்டேன். 8 கிலோமீட்டர் அங்காலேருந்து ஓமந்து வராது எழுதிக்கலாம். சேமடு ஓமந்து எழுதியிருந்தால் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லிப்போம். சேமடு ஓமந்து அண்டைக்கு ஒரு கொலை நடந்து நாவக்குளம் வந்து இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஓமந்த எங்கட கிராமம் நாங்கள் ஓமந்தையே நாங்கள் வளப்படுத்தி கொண்டாந்து இருக்கிறோம். அப்படி சில விஷயங்களை தெளிவோட போடணும். தெளிவில்லாமல் போட்டு சரியான பிரச்சனை நடந்துருக்கு. இப்போ இன்றைக்கு இந்த டீச்சரை நாங்கள் மாற்றிருந்தோம்னு சொன்னால் அந்த ஓமந்த முன்வழி திருப்பி ஆதரவாளத்துக்கு கீழே போய் கொண்டிருக்கும். சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதை முன்னேற்றி கொண்டு வரையில என்ன அந்த டீச்சரால் என்ன நடக்கல அந்த ஊரில் என்ன நிகழ்வு வேண்டாலும் நடக்கும். நாங்கள் விசாக் பசன் கூட கொண்டாடுறோம் அந்த இடத்துல. விசாக் பசன் கூட ஏன்னா எங்களோட நாட்டில் இந்த கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பிறநாள் என்ற இதை எடுத்து காட்டுறோம். எங்களோட சரஸ்வதி பூஜை என்ற இதை செய்கிறோம். தெப்பங்களை செய்து கொண்டிருக்கு. எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு ஆளுமையான டீச்சரை நாங்கள் மாற்றிடலுமோ? மற்றது அதில் கேள்வி ஒருக்கா போட்டிருந்தீங்கன்னா நான் 3 நாள் முன்பள்ளி பூட்டினேன். முன்பள்ளி 3 நாள் பூட்டினா ஒரு டீச்சருக்கு சுகீனம் வரல. சுகீனம் வந்தால் அவருக்கு மாற்றி விடாக புது டீச்சர் 10 டீச்சர் இருந்தால் ஒரு டீச்சரை போடலாம். ஒரே ஒரு டீச்சர். அப்போ 4 நாள் எனக்கும் வருத்தம் வரும், உங்களுக்கும் வருத்தம் வந்தால் 4 நாள் லீவ் எடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு டீச்சரை உடனடியாக போடலாம் நாங்கள். ஏன்னா அது அப்படி போட்டமாக இருந்தால் அங்கே மாணவர்கள்லாம் பாதிக்கப்படும். சின்ன பிள்ளைகளானே பாதிக்கப்பட வேண்டி வரும். அதை கருத்தில் கொள்ளணும். நாங்கள் உடனடியாக ஒரு டீச்சரை தூக்கி போடலாம். 4 நாளே போடலாம். அதுதான் சொல்லி ஏன்னா வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு போட்டினா திங்கள் செவ்வாய். அப்போ 4 நாள் போடலாம். இதுதான் பிரச்சனை. மற்றது சில விஷயங்கள் எனக்கும் சில வேலை நாங்கள் என்ன பொறுத்தவரை நான் கூடுதலாக எங்களோட கிராமத்துக்காண்டி வேலை செய்கிறாள். நான் சில விஷயங்கள் எடுத்து வேலை செய்கிறேன். ஒரு ரோட்டு வேலை நடந்து கொண்டு தான் நீங்கள் ஒரு வீடு வேலை எனக்கு எடுத்தேன். நான் வடிவாக இருக்க அரமணத்தையும் தெளிவாக சொன்னேன். நாங்களும் ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் ரோடு வந்துருக்கும். சில பேர் ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் ஒரு ரோட்டில் இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த ரோட்டு வராது. அந்த ரோட்டில் எங்களுக்கு எஸ்டிமேட்லேயே வராது. இந்த ரோட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு ரோட்டு இருக்கிற எஸ்டிமேட்ல வராது. அப்போ அங்கே ஆடியஸோ இல்லாட்டி கிராம மக்களை கேட்பினோம், எங்களுக்கு இந்த 3 குடும்பம் இருக்குது, 4 குடும்பம் இருக்குது, அதுக்கு ஒரு 10 லோட் மண்ணை பறிச்சு விடுங்க, பறிச்சு இருக்கா செய்தாங்கன்னா நாங்கள் மக்கள் போக்குவரத்துக்காண்டி அதை செய்து விடுவோம். எனக்கு நடந்ததை சொல்கிறேன். அப்போ செய்து விடையக்க அதில் இருக்கிற ஒரு ஆள் சோடுவார், ரோட்டு வெட்டுப்படவில்லை, அதுக்கு மண்ணை பறிச்சிருக்கு, மக்கிய பறிச்சிருக்கு போட்டிருக்கேன். நாங்கள் மக்களின் நலன் கருதி தான் அந்த ரோட்டு மக்கள் பாவனைக்கு செய்யணும்னு சொல்லி தான் வராத ரோட்டுக்கு ஒரு 10 லோட் மக்கிய இந்த வேலையோட சேர்த்து செய்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? அதுக்கண்டு காசு ஒதுக்கி தான் செய்யணும். ஆனால் காசு ஒதுக்கப்படாமே அவருக்கு 10 லோட் மக்கிய பறிச்சு அவர் அந்த ரோட்டால் வந்து மக்கள் வந்து போகணும். ஒரு ஆள் 2 பேர் அவர் ஃபேஸ்புக்கில் இப்போ இன்றைக்கு இந்த ஆட்டோ ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் என்ன பத்திரிகையாளராக இருக்கணும். மொழி பேர் எங்களுக்கு வேலை செய்யலாமே இருக்குது, மன உளைச்சலாக இருக்கும். ஏன்னா நாங்கள் நல்ல ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை இப்படி போடுவீங்க செய்து கொடுக்காட்டியும் எங்களை குற்றம்.
ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க, இந்த வேலையை நீங்கள் நாங்கள் 4 குடும்பம் பாதிக்கலாம் செய்யலை. செய்து கொடுத்தாலும் ரோட்டை விட்டு நான் எந்த காசுலையா செய்கிறது? எனக்கு வர காசே நாங்கள் வேறு இடத்தான் கொடுத்துவோம். நீங்கள் வேணும் வேண்டாம் எங்களோட இளைஞர்களை கேட்ட தெரியும் எங்களை பற்றி. நாங்கள் இப்போ ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று செய்கிறோம், எங்களோட காசுலாம் செய்து கொண்டிருக்கோம். நான் எனக்கு வர இந்த பிரதேச சபையில் வர வருமானம் நான் எனக்கு எடுக்கல. ஓமந்த மத்தியில் இருக்கிறவங்க ஒரு கேம்பஸ் படிக்கிற பிள்ளை போட்டு கொண்டிருக்கேன். மாதம் ஒவ்வொரு வருஷம் 60,000 ஒரு 5,000 ஒரு மாதம் போய் கொண்டிருக்கு. அதை விட ஒவ்வொரு இளைஞர்களை இன்றைக்கு விளையாட்டு போட்டிங்கன்னா விளையாட்டு போட்டி காசு கொடுத்துருக்கோம். என்னென்ன எங்கட பக்கத்தில் இருந்து கொடுக்குறோம், இதில் வர காசு அங்கே தான் போகுது. நாங்கள் இந்த காசு எடுத்து நாங்கள் செலவழிக்க வர நாங்கள் மக்கள் சேவைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் மக்கள் சேவைக்கு வந்திருக்க நீங்கள் வடிவா சில விஷயங்களை போட எங்களை கேட்கணும். நான் எந்த வட்டாரத்தில் நீங்கள் கேட்குறீங்க, எந்த வட்டாரத்தில் இருந்து நீங்கள் என்னென்ன மண் எடுத்து செய்யலாம். எங்கடா பிரதேச சபைன்னா மண் அது எங்கட பிரதேச சபையால் நாங்கள் பிரதேச சபையால் கொண்டே பயில் பண்ண மண் இடம் இல்லையாண்டு அந்த மண் எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கட பிரதேச சபை நமக்கு நாங்கள் எடுத்து பறிக்கலாம். நாங்கள் எங்கட பிரதேச சபை மண் தான், பிரதேச மண் பிரதேச சபை ரோடு கிடைக்கிறோம். அது என்ன எடுக்கிறேன், அந்த ஊருக்கு மட்டும்தான் செய்யலாது. அந்த ஊருக்கு ஒரு வேலை வந்தால் வேலைக்கு மண்ணோட சேர்த்து தான் வேலை வரும். மண்ணோடைய ஒரு அது இந்த மூலப்பொருளோட சேர்த்து தான் வேலை வரும். நீங்கள் அது அங்கே இருக்கிற மண் அங்கே தான் செய்யலாம், வேறு இடத்த கொண்டு போகலான்னு சொல்லல. பிரதேச சபைக்கு இருக்கிற நாங்கள் அதை நகர சபையை கொடுத்துருந்தா வேறு விஷயம். நாங்கள் பிரதேச சபைக்காக செய்யணும், எங்களை வட்டாரத்துக்கும் செய்யிருக்கோம். எங்களோட 2 வட்டாரம் 2 இடத்துக்கு செய்யிருக்கோம். அதை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்டால் இன்றைக்கு 30 லோட் கிரவல் பறிபடாதால இந்த சம்மந்தப்பட்டதால 30 லோட் கிரவல் படையா ஒரு ரோடு குறையில நிற்குது. அதே அந்த 30 லோட் கிரவல் எடுத்து பறிச்சிருந்தோம்னா இன்றைக்கு அந்த ரோடு குறையிலன்னு இருக்காது, வேலை முடிஞ்சிருக்கு. அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அப்போ இதை இனிமேல் கருத்தில் கொண்டு நீங்கள் ஆக்கவாரமான முடிவுகளை எடுக்கணும். நீங்கள் கெடுக்க எங்களை எடுக்க கேட்டுக்கொண்டு இதை முடிக்கும்.